ஜபசிந்தையோடு நாம் இருப்போம். இப்படியாக சிஷ்ய கூட்டத்திலே உங்களிடத்தில் நான் ஒரு கேள்வியோடு கூட நான் ஆரம்பிக்கலான்னு சொல்லி நான் நினைக்கிறேன். யார் தேவனிடத்தில் அதிக அன்பாய் இருப்பார்கள் என்று சொல்லி இப்படியாக நான் ஒரு கேள்வியோடு எழுப்புகிறேன். யார் தேவனிடத்தில் அதிக அன்பாய் இருப்பார்கள் அப்படின்ற ஒரு கேள்வியோட என்று சொன்னால், நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு பாடலை நாம் கேட்டோம். என்னை நேசிக்கின்றாயா, என்னை நேசிக்கின்றாயா, கல்வாரியை காட்சியை கண்ட பிறகும் என்னை நேசிக்கின்றாயா சொல்லி ஒரு பாடலை நாம் கேட்டோம். அதோடைய அந்த அந்த பாடலோட இதையே நான் ஒரு கேள்வியாக நான் உங்களிடத்தில் எழுப்புகிறேன். யார் தேவனிடத்தில் அதிக அன்பாய் இருப்பார்கள் அப்படின்ற ஒரு சிந்தனையோடு கூட நான் உங்களிடத்தில் பேச விரும்புகிறேன். கர்த்தர் என்னோட கூட இடைப்படுவாராக. நாம் ஜப சிந்தையோடு கூட இருப்போம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 36 50 வசனம் வரைக்கும். லூக்கா எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 36 50 வரை. இந்த அதிகாரத்தில் இந்த வசனம் எல்லாமே நம்மளுக்கு தெரிந்த ஒரு பகுதி தான். இதில் உள்ள நடந்த சம்பவங்கள் எல்லாமே நமக்கு நன்றாகவே தெரியும். இப்படியாக நாம் பரிசேயர் குறித்தும், அப்புறம் பாவியான ஸ்ரீயை குறித்தும், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்தும், அங்கே இருக்கிற ஜனங்களை குறித்தும் இப்படியாக நாம் வாசித்த வேத பகுதியிலே அந்த வசனத்திலாம் நமக்கு தெரிகிறது. பரிசேயன் யார், பரிசேயனுடைய பின்னணி என்ன என்று நமக்கு தெரிந்தாதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை எந்த அழைப்போடு அவன் தன்னுடைய வீட்டுக்கு அழைத்தான் என்று சொல்லி நமக்கு தெரியும் இல்லையா? பரிசேயர் யார் என்று சொல்லி பார்க்கும்பொழுது, யூதர்கள், அதாவது இயேசு கிறிஸ்துவின் காலத்தில் வாழ்ந்த யூத ஜனங்களாய் இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி நாம் பார்க்கிறோம். அது மட்டும் இல்லாமல் அவர்கள் தேவனுடைய, அதாவது மோசையின் நியாய பிரமாணத்தையும் சட்டத்திட்டங்களையும் நன்றாக தெரிந்தவர்கள் பரிசேயர்கள். அவர்கள் தேவனுடைய நியாய பிரமாணத்தை கடைபிடிக்கிறவர்களாய் இருந்தார்கள். அது மட்டும் இல்லாமல் தங்களை எப்படியாக அவங்க காட்டிக்கொள்வார்கள் சொன்னால், அவர்கள் பரிசுத்தவான்களாகவும் நீதிமான்களாகவும் தன்னை காட்டிக்கொள்வார்கள் தான் பரிசேயர்கள். அப்படியாக தான் பரிசேயர்கள் வாழ்ந்த காலத்தில் இருந்தார்கள். அது மட்டும் இல்லாமல் பரிசேயரை குறித்து நாம் இன்னும் அதிகமாக பார்க்கும்பொழுது கூட தாங்கள் நீதிமான்களாக இருந்தார்கள் சொல்லி நாம் பார்க்க முடியும். மற்றவர்களுடைய குறைகளை கண்டு மற்றவர்களிடத்து என்ன குறைகள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க பார்த்து வாழக்கூடியவர்கள். அது மட்டும் இல்லாமல் சாதாரண ஜனங்களை கீழ்த்தனமாக பார்க்கக்கூடியவர்களாகவும், அது மட்டும் இல்லாமல் சாதாரண மக்களை, அதாவது அசுத்தமாக பார்க்கக்கூடியவர்களாக வாழ்ந்தவர்கள் தான் பரிசேயர்கள்.
தங்கள் குறைகள் ஒன்றும் காட்டிக்கொள்ளாதபடிக்கு அவர்கள் நீதிமான்களாக தங்களை காட்டிக்கொண்டதாகவும் அது மட்டுமில்லாமல் அவர்கள் பெரியவர்களாகவும் தங்களை காட்டிக்கொண்டார்கள் சொல்லி நாம் பரிசேயரை குறித்து அதிகமாக வேதத்தில் பார்க்க முடியும். பரிசேயரை குறித்து பார்க்கும்போது அவனுடைய ஜெபத்தை குறித்து பார்க்கும்போது அவன் நீண்ட நேரம் ஜெபம் பண்ணான்னு சொல்லி நமக்கு லூக்கா எழுதின சுவிசேஷத்திலே நாம் பார்க்க முடியும். ஆயக்காரரும் பரிசேயருடைய ஜெபத்தை பார்க்கும்பொழுது கூட அப்படியாக அந்த ஆயக்காரனை போல அல்ல அப்படின்னு சொல்லி தன்னை குறித்து மேன்மையாக பேசிக்கொள்ளக்கூடியவனாக அங்கு நாம் லூக்கா எழுதின சுவிசேஷத்திலே நாம் வாசிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் மனிதர்கள் தங்களை ரபி என்றும் குருக்கள் என்றும் போதகர் என்றும் தங்களை சொல்லிக்கொள்ள வேண்டும் சொல்லி அவர்கள் நினைப்பார்கள். ஏனால் அவருடைய மோசையினுடைய நியாய பிரமாணத்தை சட்டத்திட்டங்களை நன்கு தெரிந்து இருப்பதனாலே நியாய பிரமாணத்தின்படி நடக்கிறேன் என்று சொல்லி தங்களையே மேன்மையாக காட்டிக்கொள்ளக்கூடிய நிலைமையில் இருக்கிறதுனாலே தங்களை ரபிகளாகவும் தங்களை போதகர்களாகவும் அது மட்டும் இல்லாமல் தங்களை மேன்மையாகவும் காட்டிக்கொள்ளக்கூடியவர்களால் இருந்தார்கள் சொல்லி நாம் பார்க்க முடியும். பரிசேயர்கள் குறித்து இப்படியாக நாம் வேதத்தில் அநேக காரியங்கள் பார்க்க முடியும். இது மட்டும் இல்லாமல் இந்த முன்னாடி பார்க்கும்பொழுது பரிசேயர்களுடைய ஒரு நிலைமை என்னன்னு சொல்லி பார்க்கும்பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவரை அவர்கள் எப்படி நினைக்கிறார்கள் என்று சொல்லி அது முன்னாடி உள்ள வசனத்தில் நாம் பார்க்க முடியும். அவர்கள் பாவிகளுக்கும் ஆயக்காரனுக்கும் சிநேகிதன் என்று சொல்லி அவர்கள் சொல்லுகிறார்கள் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவரே தன்னுடைய வாயின் வார்த்தையினாலே சொல்கிறார். அதுதான் 34வது வசனத்தில் பார்க்கும்பொழுது ஆயக்காரரும் பாவிகளுக்கும் சிநேகிதன் என்கிறீர்கள் என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் பரிசேயரை குறித்து இப்படியாக சொல்கிறார். அதுதான் அந்த 34வது வசனத்திலே வசனத்திலே அந்த முதல் மேலே உள்ள வார்த்தையை பார்க்கும்பொழுது மனுஷகுமாரன் போஜனபானம் பண்ணுகிறாராய் வந்தார், அதற்கு நீங்கள் இதோ போஜன பிரியனும் மதுபான பிரியனுமான மனுஷன் ஆயக்காரருக்கும் பாவிகளுக்கும் சிநேகிதன் என்கிறீர்கள் சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவான சொல்கிறார். அப்படியாக இவர் போஜனபானம் பண்ணுகிறவராயும் மதுபான பிரியனுமாய் இருக்கிறார் என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை இப்படியாக அவர்கள் சித்தரித்து சொல்கிறார்கள். ஆனால் இந்த இடத்துல பார்க்கும்பொழுது போஜன பிரியனாய் இருக்கிறார் என்று சொல்லி பார்க்கும்பொழுது அவர் சாப்பிடுவதற்காக வரலை, பாவிகளை ரட்சிப்பதற்காகவே இந்த உலகத்தில் வந்தார் என்று சொல்லி இதே லூக்கா எழுதின சுவிசேஷத்திலும் 4 சுவிசேஷத்திலும் அவர் சொல்லக்கூடிய வார்த்தை தான் இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவே மனுஷகுமாரன் வந்திருக்கிறான்னு சொல்லி அவர் அநேக தடவை சொல்லியிருக்கிறார். ஆனால் இவர்கள் பரிசேயர்கள் என்ன நினைக்கிறார்கள், வேதபாரர்கள் என்ன நினைக்கிறார்கள், ஆயக்காரருக்கும் பாவிகளுக்கும் சிநேகிதன் என்கிறீர்கள் சொல்லி தன்னை இப்படியாக சொல்லுகிறீர்கள் என்று சொல்லி அங்கே பரிசேயரை குறித்து இப்படியாக சொல்லுகிறார். இதுதான் பரிசேயருடைய நமக்கு ஒரு காரியமாக இருக்கிறது. இப்படிப்பட்ட சிந்தனை உள்ளவர்கள் தான் பரிசேயர்கள் சொல்லி நாம் பார்க்க முடியும். இப்படிப்பட்ட நிலைமையோடு தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் இந்த பரிசேயர் தன்னுடைய வீட்டுக்கு அழைக்கிறார். எதற்காக அழைக்கிறார்? என்னோட கூட போஜனம் பண்ணும்படியாகவும் அவரை வேண்டிக் கொண்டான்னு சொல்லி நாம் வாசிக்க முடியும். 36வது வசனத்தை பார்க்கும்பொழுது பரிசேயரில் ஒருவன் தன்னுடனே போஜனம் பண்ண வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொண்டான். அவர் அந்த பரிசேயனுடைய வீட்டிலே பிரவேசித்து பந்தி இருந்தான்னு சொல்லி நாம் வாசிக்க முடியும். அப்படியாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் பரிசேயனுடைய அழைப்புக்கு இணங்கி பரிசேயனுடைய வீட்டிலே பந்தி இருந்தார்னு சொல்லி நாம் வாசிக்கிறோம். அடுத்த வசனத்தை பார்க்கும்பொழுது 37வது வசனத்தை நாம் வாசிக்கிறோம். அப்பொழுது அந்த ஊரில் இருந்த பாவியாகிய ஒரு ஸ்திரீயை குறித்து நாம் வாசிக்கிறோம். அவள் யார்? பாவியாகிய ஒரு ஸ்திரீ, பாவியான பெண் என்று சொல்லி நாம் பார்க்க முடியும். அவள் எப்படிப்பட்டவளாக இருந்தாலும் சொல்லி நமக்கு வேதம் தெளிவாக சொல்லவில்லை. ஆனால் அவளை குறித்து ஒரே ஒரு வார்த்தை தான் இங்கே தெளிவாக சொல்கிறது, அவள் பாவியான ஒரு ஸ்திரீ என்று சொல்லி. அவள் என்ன பாவம் செய்தாள் என்று சொல்லி நமக்கு தெரியவில்லை. ஆனால் யூதர்களுடைய பார்வையிலும் அங்கே இருக்கிற ஜனங்களுடைய பார்வையிலும் ஊராளர்களுடைய பார்வையிலும் அவள் எப்படிப்பட்டவள்? பாவியான ஒரு ஸ்திரீ அப்படின்னு சொல்லி நாம் எதிர்த்திலே பார்க்க முடிகிறது. பாவியான ஸ்திரீ என்ன பண்றான்னு சொல்லி பார்க்கும்பொழுது அவர் பரிசேயனுடைய வீட்டிலே பந்தி இருக்கிறார் என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவார் அந்த வீட்டில் பந்தி இருக்கிறான்னு சொல்லி அவள் அறிந்திருக்கிறான்னு சொல்லி நான் பார்க்க முடியும். அப்படியாக அறிந்தவள் என்ன பண்றான்னாக்கா பரிசேயனுடைய வீட்டுக்கு அவள் வருகிறாள். வந்து என்ன பண்றாள்லாம், வரும்பொழுதே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை மகிமைப்படுத்தும்படியாக தன்னுடைய கையிலே பரிமள தைலத்தை வாசனை உள்ள திரவத்தை அப்படியாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்தில் கொண்டு வரும்படியாக அவரை மகிமைப்படுத்தும்படியாக அவள் இந்த பரிசேயனுடைய வீட்டிலே வருகிறார்னு சொல்லி பார்க்க முடியும். 38வது வசனத்தில் பார்க்கிறோம், அவருடைய பாதங்களில் அருகே பின்னாக நின்று அழுது கொண்டு அவருடைய பாதங்களை தன் கண்ணீரால் நனைத்து தன் தலைமயிரினால் துடைத்து அவருடைய பாதங்களை முத்தம் செய்து பரிமளம் தைலம் பூசினான்னு சொல்லி நாம் வாசிக்க முடிகிறது. அப்படியாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் இந்த பரிசேயனுடைய வீட்டிலே இருக்கிறார் என்று சொல்லி தன்னுடைய அன்பை வெளிப்படுத்தும்படியாக அவர் இந்த பரிசேயனுடைய வீட்டுக்கே வருகிறார் அப்படின்னு சொல்லி நாம் பார்க்க முடியும். ஏன் அவள் அன்பை வெளிப்படுத்த வேண்டும்? அவள் ஏன் தன்னுடைய கையிலே அந்த
பரிமள தைலத்தையும் வாசனை உள்ள தைலத்தையும் ஏன் அவள் கொண்டு வர வேண்டும் சொல்லி நாம் பார்க்கும் பொழுது அவள் பாவியாக இருந்தாலும் சொல்லி நாம் பார்க்க முடியும். தன்னுடைய பாவத்தை உணர்ந்தவளாய் அப்படியாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவர் தன்னுடைய பாவத்திற்கு விடுதலை கொடுப்பார் என்ற ஒரு எண்ணத்தோடு அவள் பரிசனுடைய வீட்டிலே எப்படியாக வருகிறாள், பரிமள தைலத்தை கொண்டு வந்து அவள் இயேசுவின் பாதருகே நின்று மனங்கசந்து அழக்கூடிய காட்சி தான் அந்த 38வது வசனத்தை பார்க்கிறோம். அவள் இயேசுனுடைய பாதத்திலே உட்கார்ந்து அழுது கொண்டு இருக்கிறாள்னு சொல்லி நாம் பார்க்க முடியும். ஏன் அழுதால்? அவள் கண்ணீருக்கு ஒரு அர்த்தம் இருக்குதுன்னு சொல்லி நாம் இந்த வேத வசனத்தில் நாம் பார்க்க முடியும். ஏன்னு சொன்னால் அவள் பாவியான ஒரு பெண். அவள் எப்படிப்பட்டவள் சொல்லி என்ன மார்க்கத்தில், அதாவது அவள் விபச்சாரியான ஸ்ரீயா இல்லை என்ன ஒரு ஒழுங்கு நடவடிக்கை இல்லாமல் இருந்தால் சொல்லி நமக்கு இங்கே வேதம் நமக்கு தெளிவாக சொல்லவில்லை. ஆனால் அவளை குறித்து பார்க்கும்பொழுது அவள் பாவியான ஒரு ஸ்ரீ என்று அப்படி சொல்லக்கூடியதை பார்க்கணும். அது மட்டும் இல்லாமல் ஊரார்கள், அங்கே இருக்கிற ஜனங்கள் எல்லாருமே அவளை ஒதுக்கக்கூடிய ஒரு நிலைமை இருந்தது சொல்லி பார்க்க முடியும். இதை நினைத்து அவள் எத்தனை தடவை கஷ்டப்பட்டிருக்கலாம், மனங்கசந்து அழுதிருக்கலாம், மற்றவர்களுடைய பார்வைக்கு முன்னாடி அவள் எவ்வளவு ஏளனமாக பார்த்திருக்கலாம்னு சொல்லி நாம் பார்க்க முடியும். அதை நினைத்தவளால் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்தில் போனால் எனக்கு பாவ மன்னிப்பு கிடைக்கும் என்று சொல்லி அந்த ஒரு நம்பிக்கையோடு வந்திருப்பாள். சமாதானம் இல்லாமல் இருந்திருப்பாள். அது மட்டும் இல்லாமல் அவளுடைய துக்கத்தை பார்க்கும்போது அவளை எவ்வளவோ அமுக்கி அவளை ஏவி இருக்கும் சொல்லி நாம் பார்க்க முடியும். அதை நினைத்தவளால் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய பாதத்தின் அருகே நின்று அவளுடைய பாதத்தின் கீழே உட்கார்ந்து அவள் அழுதாள்னு சொல்லி நாம் வாசிக்க முடியும். அழுதவள் என்ன பண்ணானாக்கா, ஆண்டவருடைய பாதத்தை தன் கண்ணீரினால் அவள் நனைத்து தன் தலைமயிரினால் துடைத்து அவருடைய பாதங்களை முத்தம் செய்து பரிமளம் தைலம் பூசினவளாய் தேவனை மகிமைப்படுத்தும்படியாக அப்படியாக தன்னுடைய பாவத்தை உணர்ந்து அவர் ரட்சிப்பு கொடுப்பார் என்று சொல்லி, பாவத்திலிருந்து விடுதலை கொடுப்பார் என்று சொல்லி தன்னையே அவள் அர்ப்பணித்தார் என்று சொல்லி நாம் வாசிக்க முடிகிறது. இது 39வது வசனத்தில் நாம் பார்க்கிறோம். அவரை அழைத்த பரிசேயன் அதை கண்டபோது இவர் தீர்க்கதரிசியாய் இருந்தால் தம்மை தொடுகிற ஸ்ரீ இன்னாள் என்று எப்படிப்பட்டவர் என்றும் அவள் அறிந்திருப்பார் என்று சொல்லி இங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து அவர் தவறாக நினைக்கிறதை நாம் பார்க்க முடியும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவவர் அவரை தன்னுடைய தீர்க்கதரிசியாக அந்த பரிசேயன் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஏனால் பரிசேயனுடைய மனநிலைமை பார்க்கும்பொழுது தன்னுடைய ஈக்குவலாக பரிசுத்தவான்களாக காணப்பட வேண்டும் சொல்லி அவர்கள் நினைப்பார்கள். அப்படிப்பட்ட குணமுடையவர் தான் அந்த பரிசேயன். ஆனால் அப்படிப்பட்ட பரிசேயனுடைய குணத்தை அங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் 39வது வசனத்திலே பரிசுத்த ஆவியானவர் நமக்கு தெளிவாக எழுதியிருக்கிறார். அவர் குறித்து என்ன பார்க்கிறோம்? இவர் தீர்க்கதரிசியா இருந்தால் தம்மை தொடுகிறவர் எப்படிப்பட்டவர் என்று சொல்லி அவர் நினைத்திருப்பாரு என்று சொல்லி அப்படியாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து அவர் தீர்க்கதரிசி இல்லை என்ற ஒரு எண்ணத்தோடு அங்கே சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை தான் அந்த வார்த்தை. அவள் பாவியாய் இருக்கிறாளே, தம்மை தொடுகிற ஸ்ரீ எப்படிப்பட்டவள் என்று சொல்லி இவர் அறிந்திருப்பார்ன்னு சொல்லி அங்கே தனக்குள்ளே சிந்தித்து கொண்டான். அவன் வாயை திறந்து கூட அதை சொல்லலை. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் அவனுடைய மன நிறைவின்படியாக, அதாவது அவன் நினைத்தான் இல்லையா, தீர்க்கதரிசியா இருந்தால் தம்மை தொடுகிறவர் யார் என்று சொல்லி அவர் தனக்குள்ளே தான் சொல்லி கொண்டான். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் நான் தீர்க்கதரிசி தான் என்று நான் ஒரு ஆள் என்று என்பதற்காகவே 40வது வசனத்தில் சொல்கிறார். இயேசு அவனை நோக்கி, சீமோனே, உனக்கு நான் ஒரு காரியம் சொல்ல வேண்டும் என்றான். அதற்கு அவன், போதகரே சொல்லும் என்றான். ஏனால் பரிசேயன் என்ன நினைத்தான், இவர் தீர்க்கதரிசியா இருந்தால் தம்மை தொடுகிற ஸ்ரீ எப்படிப்பட்டவன் சொல்லி அவர் நினைச்சிருப்பான்னு சொல்லி பார்க்க முடியும். ஆனால் அவர் தீர்க்கதரிசியா இருந்ததுனாலே பரிசேயன் தனக்குள்ள சொன்னதை நினைத்ததை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அங்கு வெளிப்படுத்துகிறார். 41வது வசனத்தில் பார்க்கும்பொழுது, அப்பொழுது அவர் ஒருவனிடத்தில் 2 பேர் கடன்பட்டு இருந்தார்கள். ஒருவன் 500 வெள்ளிக்காசும் மற்றொருவன் 50 வெள்ளிக்காசும் கொடுக்க வேண்டியதாக இருந்தது சொல்லி இந்த கடனை பற்றி ஒரு ஊமையை பரிசேயனிடத்திலே அங்கே சொல்லுகிறார். அவர் எப்படியாக தன்னை வெளிப்படுத்துகிறார்? அங்கே 2 மனுஷர்கள் இருக்கிறார்கள். 2 மனுஷர்கள் எப்படிப்பட்டவங்க? கடன்பட்டவங்க. யாருக்கு? ஒரு எஜமானுக்கு கடன்பட்டவனாக இருக்கிறார்கள். 2 பேருமே கடனாளிகள் தான். ஆனால் கடனை திருப்ப கொடுக்க அவங்களால இயலாமல் இருந்ததுன்னு சொல்லி அங்கு கடன்பட்ட ஒரு உவமையை அந்த பரிசேயனிடத்தில் சொல்கிறார். ஒருவன் 500 வெள்ளிக்காசும் மற்றவன் 50 வெள்ளிக்காசும் கொடுக்க வேண்டியதாக இருந்தது. கொடுக்க அவர்களுக்கு நிர்வாகம் இல்லாத போது, அதாவது கடனை கொடுக்க அவங்களால முடியவில்லை, நிர்வாகம் இல்லாத இருந்த போது, இப்படி இருக்க அவர்களில் எவன் அதிக அன்பாய் இருப்பான்னு சொல்லி இங்கே ஆண்டவராகிய இயேசு பரிசேயனிடத்திலே கேட்கிறார். ஆனால் சீமோன் சொல்கிறார். சீமோன் என்ன சொல்றாருனாக்கா 43வது வசனத்தில் வாசிக்கிறோம். சீமோன் பிரதியுத்தரமாக, எவனுக்கு அதிகமாய் மன்னித்து விட்டானோ அவனை அதிகமாக அன்பாயிருப்பான் என்று நினைக்கிறேன் என்று சொல்லி அங்கு சீமோன்
நிதானமாய் அவர் நிதானித்து சொல்கிறார். அதாவது யார் யாருடைய கடனானது அதிகமாய் மன்னிக்கப்பட்டு இருக்குமோ அவன்தான் அதிகமாய் அந்த எஜமானிடத்திலே அதிக அன்பாயிருப்பான்னு சொல்லி அவர் நிதானித்து சொல்கிறார். அப்படியாக 44வது வசனத்தில் பார்க்கும்பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் அங்கு திரும்பி அவரிடத்திலே சொல்கிறார். சீனுமாய் திரும்பி சீமோனை நோக்கி, சீமோனே, நீ இந்த ஸ்திரீயை பார்க்கிறாயே அப்படி சொல்லி இங்கே ஒரு வார்த்தையை கேட்கிறார் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர். இதுக்கு முன்னாடி பார்க்கும்பொழுது அந்த ஸ்திரீயை எப்படி பார்த்தான் பரிசேயன் பார்க்கும்பொழுது, சீமோனை குறித்து பார்க்கும்பொழுது அந்த சீமோன் அந்த ஸ்திரீயை பார்க்கும்பொழுது ஒரு விபச்சார ஸ்திரீயாகவும் அது மட்டும் இல்லாமல் ஒழுக்கக்கேடுமுள்ள ஸ்திரீயாகவும் தன்னிலே சாதாரணமான ஒரு பெண்ணாகவும் அவன் பார்த்தான். ஆனால் இந்த இடத்துல பார்க்கும்போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் மறுபடியும் அதை நினைவு கூர்ந்தபடியாக சீமோனை நோக்கி, இந்த ஸ்திரீயை பார்க்கிறாயே, நான் உன் வீட்டில் பிரவேசித்தேன் அப்படின்னு சொல்லி அவங்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் உண்மையாக அழைக்கப்பட்டதை அவர் இங்கே நினைத்து அவர் சொல்லுகிறார். என்னன்னு சொல்லி பார்க்கும்பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் அந்த பரிசேயன் தன்னுடைய வீட்டிலே அழைக்கும் போது அவன் அதாவது மேலோட்டமாக தான் அவரை அழைத்திருக்கிறான்னு சொல்லி நாம் இந்த வசனத்தில் வாசிக்க முடியும். ஏன்னு சொன்னால் நமக்கும் நாமும் ஒரு விருந்தாளியோ இல்லை நமக்கு தெரிஞ்சவங்களோ நமக்கு சொந்தக்காரங்களோ நம்ம விருந்துக்கு அழைக்கும் போது வேண்டா வெறுப்பா அழைத்தாக்கா வர விருந்தாளிக்கே தெரிஞ்சிடும் நம்ம வேண்டா வெறுப்பா தான் நம்மளை அழைச்சிருக்கான்னு சொல்லி. அப்படியாக தான் இந்த வசனத்தில் பார்க்கும்பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் இப்படியாக நீ என்னை உன்னோட வீட்டுக்கு நீ என்னை அழைச்ச, ஆனால் என்னை அழைத்ததுக்கு நீ அந்த கணத்தை எனக்கு நீ செய்யலன்னு சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் பரிசேயனை கடிந்து கொள்கிறதை நான் பார்க்க முடியும். என்ன சொல்றாருனாக்கா, சீமோனை திரும்பி, இந்த ஸ்திரீயை பார்க்கிறாயே, நான் உன் வீட்டில் பிரவேசித்தேன், நீ என் கால்களுக்கு தண்ணீர் தரவில்லை, இவ்வளவு கண்ணீரினால் என் கால்களை நினைத்து தன் தலைமறையினால் அவைகளை துடைத்தாள்னு சொல்லி அப்படியாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் அந்த பாவியாக ஸ்திரீயை குறித்து அங்கு மெச்சிக்கொள்கிறதை நாம் பார்க்க முடியும். பரிசேயன் என்ன பண்ணார்னாக்கா, யூத பிரகாரமாக யூதத்தின் கலாச்சாரத்தின் பிரகாரமாக ஒருவன் தன்னுடைய வீட்டுக்கு வரும்பொழுது அங்கு கால கழுவக்கூடிய தண்ணி இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் அவன் எந்த அளவுக்கு அவரை அழைத்தானோ அந்த அளவுக்கு அவன் முத்தம் செய்யணும்னு சொல்லி நாம் வாசிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் அவனுக்கு தர வேண்டிய, அதாவது ஒரு விருந்தாளிக்கு தர வேண்டிய ஒரு கனத்தையும் மகிமையும் ஒரு யூதன் தன்னுடைய வீட்டுக்கு அழைக்கும் போது அவன் கொடுத்திருக்கணும். ஆனால் இந்த இடத்துல பார்க்கும்போது பரிசேயன் அதை கொடுக்காம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஒரு குறை கண்டுபிடிக்கும்படியாகவோ இல்லை என்ன காரணத்துக்காக அவர் அழைத்தான்னு சொல்லி நமக்கு தெரியாது, வேதம் நமக்கு தெளிவாகவும் சொல்லவில்லை. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் இதை இங்கே குறித்து அது அதிகமாக சொல்கிறார். நீ என்னை கூப்பிட்ட, ஆனால் நீ எனக்கு தர வேண்டிய அந்த கனத்தையும் மகிமையும் நீ எனக்கு தரலன்னு சொல்லி அங்கே சொல்கிறார். ஆனால் இந்த பாவியான ஸ்திரீயோ எனக்கு இவ்வளவு கண்ணீரினால் என்னை கால்களை நினைத்து தன் தலைமறினால் துடைத்தாள்னு சொல்லி பார்க்க முடியும். அது மட்டும் இல்லாமல் நான் உட்பிரவேசித்தது முதல்ல நான் உள்ள வந்ததுலேருந்து என்னுடைய கால்களை அவள் முத்தம் செய்து தன்னுடைய அன்பை அங்கே அவள் வெளிப்படுத்தினான்னு சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவரே அந்த ஸ்திரீயை குறித்து இங்கு சொல்கிறார் இல்லையா? பரிசேயன் என்ன நினைத்தான்? அவன்தான் நீதிமான், அவன்தான் பரிசுத்தவான், எனக்கு மேலே யாருமே இல்லை அப்படின்ற ஒரு எண்ணம் அவனுக்கு இருந்தது. ஆனால் என்ன காரணத்துக்காக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அழைத்தான்னு சொல்லி நமக்கு தெரியாது. ஆனால் இந்த ஸ்திரீயை குறித்து பார்க்கும்பொழுது அவள் நினைச்சுக்கிட்டா, இவர்தான் பாவத்திலிருந்து விடுதலை தரக்கூடியவர், இவர்தான் உலகத்தின் இரட்சகர், எனக்கு ஆறுதல் இல்லாத போது இவர்தான் ஆறுதல் தரக்கூடியவர்னு சொல்லி அவள் நினைத்ததுனால தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்திலே தன்னுடைய அன்பை அவள் வெளிப்படுத்தினான்னு சொல்லி நாம் பார்க்க முடியும். இப்படியாக பரிசேயனுக்கும் ஸ்திரீக்கும் உள்ள வித்தியாசத்தை பார்க்கும்போது தன்னிலும் மேட்டிமையாகவும் காண்பித்தான் பரிசேயனாகிய சீமோன். ஆனால் அந்த ஸ்திரீ நான் ஒரு பாவி என்று தன்னை உணர்த்தினவனாய், நான் ஒரு பாவமுள்ள ஒரு ஜென்மம், அது மட்டும் இல்லாமல் நான் பாவியாக இருக்கிறேன் அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய தேடி வந்தார்னு சொல்லி நாம் வாசிக்க முடிகிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பார்த்தா அவரே சொன்னார், நீ என்ன கனப்படுத்தலை, ஏன்னா கனப்படுத்தக்கூடிய வார்த்தைகள் எல்லாமே உனக்கு நல்லாவே தெரியும், ஏன்னா நீ யூதத்தினுடைய பாரம்பரியத்திலிருந்து வந்தவன், அது மட்டும் இல்லாமல் மோசையினுடைய நியாய பிரமாணத்தை உனக்கு நல்லாவே தெரியும். ஒரு யூதனுடைய பிரகாரமாக கலாச்சாரத்தின் பிரகாரமாக நீ எனக்கு செய்ய வேண்டிய கனத்தையும் மகிமையும் நீ எனக்கு செய்யல, ஆனால் இவள் பாவியான ஸ்ரீ, இவள் என்னை கனப்படுத்தினான்னு சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் அந்த பாவியை குறித்து மெச்சித்து பேசுகிறார். தன்னை உயர்த்தினவனால் காண்பித்த அந்த பரிசேயனிடத்திலே
இந்த பாவியான ஸ்ரீதான் உயர்ந்தவள்னு சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் அந்த பருந்தி இருந்த வீட்டிலே அவளை குறித்து மேன்மையாக பேசி அவளை காண்பித்தார்னு சொல்லி நாம் வாசிக்கிறோம். 47ஆம் வசனத்தில் நாம் பார்க்கிறோம், ஆதலால் நான் உனக்கு சொல்கிறேன் என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் அந்த ஸ்திரீயை பார்த்து சொல்கிறார், ஆதலால் நான் உனக்கு சொல்கிறேன், இவள் செய்த அநேக பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் இங்கே சொல்கிறார். இவள் மிகவும் அன்பு கூர்ந்தாலே எவனுக்கு கொஞ்சமாய் மன்னிக்கப்படுகிறதோ அவன் கொஞ்சமாய் அன்பு கூறுவான் என்று சொல்லி அவளை நோக்கி உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்றார் என்று சொல்லி நாம் வாசிக்க முடியும். அப்படியாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் அந்த பாவியை குறித்து உன்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் சொல்கிறார். இவள் தன்னுடைய பாவத்தை நான் ஒரு பாவி என்று அவள் நினைவு கூர்ந்தால், தன்னை தாழ்த்தி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்தில் வந்ததை நினைத்தவர்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் சொல்கிறார், உன்னுடைய பாவம் மன்னிக்கப்பட்டது, நீ மிகவும் அன்பு கூர்ந்தார்ன்னு சொல்லி அங்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்கிறார். அடுத்த வசனம் 48ஆவது வசனத்தை பார்க்கும்பொழுது, உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் அந்த பாவியாகிய ஸ்திரீயை குறித்து அங்கு சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை. அவள் தன்னை தாழ்த்தினவளாகவோ நான் ஒரு பாவி என்று ஒரு உணர்வோடு கூட அவள் இருந்தாள்னு சொல்லி நாம் வாசிக்க முடியும். ஆனால் இந்த பரிசேயனாகிய சீமோனோ, நான் போதகர், நான் ரபி, நான் நீதிமான், மற்றவர்கள் காட்டிலும் நான் மேன்மை உள்ளவன் என்ற ஒரு கர்வத்தோடு இருந்தான். தாழ்மை இல்லாமல் இருந்த அவனுடைய குணத்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் அந்த பந்தி இருந்த வீட்டிலே, அவனுடைய வீட்டிலே அவர் சொல்கிறார், இவள் தான் மேன்மையான ஸ்ரீ, இவளுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் அந்த ஸ்ரீயை பார்த்து சொல்கிறார். அவன் நினைச்சான், நான் நீதிமானா இருக்கிறனே, பாவத்திலிருந்து மன்னிப்பு எனக்கு தேவையில்லையே, நான் பாவி இல்லை என்று ஒரு உணர்வு இல்லாமல் இருந்தான். ஆனால் இந்த ஸ்ரீயை குறித்து பார்க்கும்போது, நான் பாவியான ஸ்ரீ, என்னுடைய பாவத்துக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் தான் விடுதலை தர முடியும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு அவள் வந்தாள். அந்த எண்ணமானது அவளுடைய அன்பை அங்கு வெளிப்படுத்தினது என்று சொல்லி நாம் வாசிக்க முடியும். 49ஆவது வசனத்தில் பார்க்கும்பொழுது, அப்பொழுது கூட பந்தி இருந்தவர்கள் பாவங்களை மன்னிக்கிற இவர் யார் என்று தங்களுக்குள்ளே சொல்லி கொண்டார்கள் அப்படின்னு சொல்லி நாம் வாசிக்க முடியும். அங்கே இருந்த ஜனங்கள், அதாவது அங்கே இருந்தவர்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பார்த்து சொல்கிறார்கள், பாவங்களை மன்னிக்க இவர் யார் என்று தங்களுக்குள்ளே சொல்லி கொண்டார்கள் சொல்லி நாம் வாசிக்கிறோம். பாவங்களை மன்னிக்க இவர் யார்? இந்த கேள்வியும் நான் உங்களிடத்திலே கேட்கிறேன். பாவங்களை மன்னிக்க இவர் யார் என்று சொன்னால், இவர்தான் பாவத்திலிருந்து விடுதலை தரக்கூடிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் என்று சொல்லி நாம் வாசிக்க முடியும். ஏனால் பாவங்களை மன்னிக்க அதிகாரம் உடையவர் இவர் மட்டும்தான். ஏனென்று சொன்னால் இவர்தான் பாவம் இல்லாமல் இந்த உலகத்தில் வெளிப்பட்டவர். மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில் வாசிக்கும் பொழுது 1ஆம் அதிகாரம் 21வது வசனத்தை நாம் வாசிக்கிறோம். இந்த இடத்துல வாசிக்கிறோம், அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி ரட்சிக்கிறவர் என்று நாம் வாசிக்க முடிகிறது. அந்த அங்கே இருக்கிற பந்தி இருந்தவர்கள் கேட்டார்கள் இல்லையா, பாவங்களை மன்னிக்க இவர் யார் என்று சொல்லி. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் பாவங்களை மன்னிக்கக்கூடிய அதிகாரம் உடையவராய், பாவங்களை நீக்கி ரட்சிக்க வல்லவராய் அவர் தன்னை வெளிப்படுத்தினாராய் இந்த வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக என்று சொல்லி. ஏன் என்று சொன்னால், ஏன் இயேசு என்று பெயர் சூட்ட வேண்டும் சொல்லி வாசிக்கும் பொழுது, அவர்தான் ஜனங்களின் பாவங்களை நீக்கி ரட்சிக்கிறவர், அவர்தான் பாவத்திலிருந்து காப்பாற்றக்கூடியவர் என்று சொல்லி நாம் பார்க்க முடிகிறோம். அப்படியாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் ஒருவர் தான் பாவத்திலிருந்தும் பாவ பிடியிலிருந்தும் அவர் ரட்சிக்கிறவராகவும் வல்லவராகவும் இருக்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இது மட்டும் இல்லாமல் 50ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கிறோம், அவர் ஸ்திரீயை நோக்கி உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, சமாதானத்தோட போ என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் அந்த ஸ்திரீயை குறித்து பார்த்து சொல்கிறார், சமாதானத்தோட போ என்று. ஏனென்று சொன்னால் உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது அப்படின்னு சொல்லி நாம் இங்கே வாசிக்க முடியும். ஏன் சமாதானத்தோடு போ என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் சொல்கிறார்? அந்த ஸ்திரீ ஆரம்பத்திலிருந்து வரும்பொழுது சமாதானம் இல்லாமல் துக்கத்தோடு வந்திருப்பாள் இல்லையா? எனக்கு சமாதானம் இல்லை, ஏனென்று சொன்னால் தன்னுடைய பாவ வாழ்க்கையானது அவளை நெருக்கி ஏவி இருக்கும் இல்லையா?
அவன் அநேக நாள் தன்னுடைய பாவத்தை குறித்து துக்கப்பட்டிருக்கலாம். என்னோட பாவத்தில் பிடியிலிருந்தும் விடுதலை தரக்கூடியவர் யார் என்று ஒரு கேள்வியோடு கூட அவள் இருந்திருக்கலாம், அவள் வாழ்ந்திருக்கலாம். எப்படிப்பட்ட ஜனத்திலிருந்து ஒரு ஒதுக்கப்பட்ட ஜனக்கூட்டத்திலே அவள் வாழ்ந்ததை அநேக நாள் கஷ்டப்பட்டு அவள் நினைத்து இருந்திருக்கலாம்னு சொல்லி நாம் பார்க்க முடியும். அதை நினைத்தவர் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் சொல்றார், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, சமாதானத்தோட போ என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் அவளை சொல்லுகிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். சமாதானம் இல்லாமல் இருக்கிற ஜனங்களையும் அவர் சொல்கிறார், நான் சமாதானத்தை உங்களுக்கு தருகிறேன் என்று சொல்லி. ஏனென்று சொன்னால் சமாதானத்தை தருகிறவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் ஒருவர் தான் என்று சொல்லி நாம் பார்க்க முடியும். ஏனென்றால் அவர்தான் சமாதானத்தின் பிரபுவாகவும் இருக்கிறார். யோவான் சுவிசேஷத்தில் பார்க்கும்பொழுது யோவான் 14ஆம் அதிகாரம் 27வது வசனத்தை நாம் வாசிக்கிறோம். இந்த இடத்துல வாசிக்கிறோம், சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் தன்னுடைய வாழ்ந்த சீஷர்களுக்கும் உலக ஜனத்துக்கும் அது மட்டும் இல்லாமல் வேதத்திலும் நமக்கு எழுதி வைத்திருக்கிறார். சமாதானத்தையே உங்களுக்கு வைத்து போகிறேன் என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் சொல்கிறார். நான் கொடுக்கக்கூடிய சமாதானம் உலக பிரகாரமாக கொடுக்கறதில்லை என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்கிறார். அது மட்டும் இல்லாமல் என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு நான் தருகிறேன் என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் அவருடைய வார்த்தையானது தேற்றக்கூடியதாய் இருக்கிறது என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய சமாதானம் நமக்கு ஒவ்வொருத்தருக்கும் கொடுத்திருக்கிறான்னு சொல்லி நாம் பார்க்கிறோம். இந்த லூக்கா சுவிசேஷத்தில் பார்க்கும்பொழுது ஒரே ஒரு குறிப்பை மட்டும் நான் இன்னும் அதிகமாக உங்களுக்கு சொல்கிறேன். அந்த ஓமையை சொன்னார்ல, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் எவனுக்கு அதிகமாய் மன்னிக்கப்பட்டதோ அவன் அதிகமாய் அன்பாயிருப்பான்னு சொல்லி, இப்படியாக ஒரு பிரசங்கியாரன் அவர் பிரசங்கிக்கும் போது நடந்த சம்பவத்தை ஒன்று சொன்னார். என்னன்னாக்கா, அந்த தெரு பிரசங்கத்தில் போகும்போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய வார்த்தையை அவர் சொல்லிட்டு இருக்காரு. என்ன சொன்னார்னாக்கா, இவர்தான் உலகத்தின் இரட்சகர், இவர்தான் பாவத்திலிருந்து விடுதலை தரக்கூடியவர் அப்படின்னு சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து, அவருடைய வார்த்தையை குறித்து, அவர்தான் உலக இரட்சகர் என்று குறித்து அப்படியாக சொல்லி கொண்டிருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய பாவங்களையும் அவர் மன்னிக்கிறவரார், எப்படிப்பட்ட பாவத்தையும் அவர் மன்னிக்கக்கூடியவராய் இருக்கிறார் என்று சொல்லி தன்னுடைய தெரு பிரசங்க ஊழியத்திலே அவர் இப்படியாக சொல்லி கொண்டிருந்தார். அங்கே பார்த்த ஒரு மனிதன் அந்த கூட்டம் முடிஞ்ச உடனே அவரிடத்துல வந்து, ஐயா, எப்படிப்பட்ட பாவத்தையும் உங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மன்னிப்பாரான் என்று சொல்லி அவரிடத்தில் கேட்டான். அப்போ அந்த தேவ மனுஷன் சொன்னாராம், உன்னுடைய பாவத்தையும் இல்லை, என்னுடைய பாவத்தையும் இல்லை, இந்த உலகத்தினுடைய பாவத்தையும் எப்படிப்பட்ட பாவத்தையும் அவர் மன்னிக்கக்கூடியவராய் இருக்கிறார்னு சொல்லி ஆண்டவருடைய வார்த்தையை சொன்னாராம். அந்த மனுஷன் என்ன பண்ணானா, ஐயா நீங்கள் எங்கள் வீட்டுக்கு வாங்கன்னு சொல்லி அவனுடைய வீட்டுக்கு கூப்பிட்டு போனானாம். வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு உட்காந்து அவரை உட்கார வச்சுட்டு இந்த மனுஷன் மட்டும் உள்ளே போயிட்டு ஒரு பெண்ணை கூட்டிகிட்டு வரானாம். அந்த பெண்ணை பார்க்கும்பொழுது அவள் எப்படி இருந்தானா, உடம்பெல்லாம் காயம், மூஞ்செல்லாம் வீங்கி போயிருக்கு, தன்னுடைய முடியெல்லாம் அங்கங்கே பிச்சு ஒரு மாதிரி இருக்கு. அந்த பெண்ணை பார்த்துட்டு அந்த பெண்ணை குறித்து சொல்கிறாரு, ஐயா இந்த பெண்ணு வந்து என்னோட மனைவி தான், குடிப்பழக்கத்து நிமித்தமாக நான் குடிச்சிட்டு வந்து இவ்வளோ கொடுமைப்படுத்துவேன், எவ்வளோ நான் இவளை அடிப்பேன், எவ்வளோ நான் சித்திரவதை பண்ணுவேன், என்னோட பாவத்தை மன்னிப்பாரான்னு சொல்லி இப்போ நீங்கள் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அந்த தேவ மனுஷனிடத்துல சொன்னாராம். கேட்டானா, அப்பா அந்த தேவ மனுஷன் சொன்னாரா, அப்பா நீ இந்த உன்னோட மனைவியை பார்த்து என்னால் சொல்ல முடியல, உன்னோட பாவத்தை நீ செஞ்ச தவற நான் மன்னிப்பனான்னு சொல்லி எனக்கு தெரியல, நீ செஞ்ச தவற உன்னோட மனைவி மன்னிப்பலான்னு சொல்லி எனக்கு தெரியல, ஆனால் இப்போ சொல்கிறேன், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் உன்னோட பாவத்தை மன்னிப்பார். நீ எப்பேற்பட்ட தவறை செஞ்சிருந்தாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் உனக்கு அந்த மன்னிப்பை தருவார்னு சொல்லி அந்த மனுஷனிடத்தில் சொன்னானா. அப்போ அந்த மனுஷன் கலங்கி அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவரை தன்னுடைய சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டாராம். இது வந்து ஒரு உண்மை சம்பவமா
இல்லை ஒரு பிரசங்கியாளர் சொன்னதான்னு சொல்லி எனக்கு தெரியல. ஆனால் நான் கேள்விப்பட்ட ஒரு விஷயம். ஆம் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் எப்பேற்பட்ட பாவியையும் மனம் திரும்ப அவர் வல்லவராயிருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் எல்லாருடைய பாவத்தையும் அவர் மன்னிக்கக்கூடியவராயும் இருக்கிறார்னு சொல்லி நாம் பார்க்க முடியும். நான் ஆரம்பத்தில் உங்களிடத்தில் ஒரு கேள்வியை கேட்டேன், யார் அதிகமாய் தேவனிடத்தில் அன்பாய் இருப்பார்கள் சொல்லி. நான் இப்போ சொல்கிறேன், யாருக்கு அதிகமாய் மன்னிக்கப்பட்டதோ, யாருடைய பாவக்கடன் அதிகமாய் மன்னிக்கப்பட்டதோ அவர்கள் தேவனிடத்தில் அதிக அன்பாய் இருப்பார்கள். இந்த ஒரு வார்த்தையை, அதாவது இந்த ஒரு நினைவு நம்மளுடைய மனதில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட நம்ம ஒவ்வொருக்கும் அது இருக்க வேணும்னு சொல்லி நான் நினைக்கிறேன். ஏன்னா நம்மளுடைய பாவக்கடனை ஒருத்தரும் அது அடைக்க முடியாது. பாவக்கடனை நினைத்து எத்தனையோ பேர் எங்கெங்கேயோ ஓடுறாங்க. என்னுடைய பாவக்கடனை மன்னிக்க யாருனா இருக்காங்கன்னா, கோவில் குளமாக ஓடிட்டு என்னோட பாவக்கடனை எங்கே போய் தீர்ப்புன்னு சொல்லி நிறைய பேர் போகிறாங்க. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் நம்முடைய பாவக்கடனை மன்னிக்கிறார். எப்படியாக? அவர் இந்த சிலுவையிலே நம்மளுடைய பாவத்தின் பிரகாரமாக நாம் பட வேண்டிய பாடுகளை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் ஏற்றுக்கொண்டார். நமக்காக அவர் துக்கங்களை சுமந்தார். நாம் பட வேண்டிய பாடுகளை அவர் ஏற்றுக்கொண்டார்னு சொல்லி நாம் அவரை குறித்து இன்னும் அதிகமாக சொல்ல முடியும். இதை நினைத்து நமக்கு தெரியும், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட நம்ம எல்லாருக்குமே தெரியும், யார் அதிகமாய் மன்னிக்கப்பட்டார்களோ அவர்கள் தேவனிடத்தில் அதிகமாய் அன்பு கூறுவார்கள் சொல்லி நமக்கு தெரியும். அப்படியாக கர்த்தருடைய வார்த்தையை நீங்கள் கேட்டிருக்கீங்க. தேவனிடத்தில் இன்னும் நாம் அதிகமாய் அவரிடத்தில் நெருங்கி சேருவோம். அவரை ஏற்றுக்கொள்ளாத பிள்ளைகள், அதை ரட்சிக்கப்படாத யாராக இருப்பான்னு சொன்னால், இந்த பாவியைப் போல மனம் திரும்புங்கள் சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய நாமத்தினாலே உங்களுக்கு சொல்கிறோம். அந்த பாவி அநேக நாள் கஷ்டப்பட்டிருப்பா தன்னுடைய பாவத்தை குறித்து. எப்பேற்பட்ட பாவியையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் அவர் மன்னிக்கிறார். மன்னிக்க அதிகாரமுடையவர் அவர்தான் என்று சொல்லி அவர்தான் அதிகாரமுடையவர், மன்னிக்கிறவர், எல்லாத்துக்கும் தகுதி உள்ளவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் தான். கர்த்தருடைய நாமம் இன்றும் இன்றும் மகிமைப்படுவதாக. ஆமேன். ஜேக்கப் ஜெபித்த பிறகு இந்த கூட்டமானது நிறைவு செய்யும்.